Hi everyone, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா how to score 90 out of 90 in mathematics in quarterly exam பார்க்க போகிறோம். ஆல்ரெடி quarterly examக்கு 3 days பிளான்லாம் நான் பண்ணேன். ஐ ஹோப் அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். இல்லைனா மேக் ஷூர் அதை பார்த்துக்கோங்க. ஸோ தட் ஒரு பிளான் இருக்கும் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது. சரியா? ஸோ குவார்ட்டர்லியில் வந்து சென்டம் எடுக்கிறது 6 யூனிட் தான். ரொம்ப ஈஸியாக, கம்பேரிட்டிவ்லி ரொம்ப ஈஸி தான் சென்டம் எடுக்கிறது. பட் சென்டம் அப்படின்னு நீங்கள் நம்ம பேசும்போது சென்டம் கண்டிப்பாக எல்லாராலையும் எடுக்க முடியும் அப்படிலாம் நமக்கு கிடையாது. பட் ஒரு ஐடியா நம்மளுக்கு எப்படி படிக்கணும், என்ன மாதிரி நம்ம கொஷின்ஸ் வந்து நம்மளுக்கு கேட்பாங்க, எப்படி அப்ரோச் பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போது நம்ம சென்டம் நேம் பண்ணி படித்தா தான் பப்ளிக் எக்ஸாம் நம்மளுக்கு என்ன செய்யும். இப்போ 6 லெசன் ஓரளவு ஓகே, பட் அடுத்து பப்ளிக்கில் 12 லெசன் வரும்போது நம்மளுக்கு என்ன செய்யணும், நம்மளுக்கு அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் வேணும், நம்ம சென்டம் எடுக்க முடியும், அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் வேணும். கரெக்டாக? ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா 21 வேர்ட்ஸ், 7 2 மார்க்ஸ், 7 3 மார்க்ஸ், 7 5 மார்க். ஸோ 10 2 மார்க் கொடுத்து 7 எழுதணும், 10 3 மார்க் கொடுத்து 7 எழுதணும், அண்டு 5 மார்க்கை பொறுத்தளவுக்கு எதிரா சாய்ஸ். அப்போ 10 கொடுத்து தான் 7 எழுதணும், 3 சாய்ஸ் இருக்குது. அப்போ நான் ஒரு யூனிட்டெல்லாம் விட்டுறலாம், இல்லை 2 யூனிட்டை விட்டுறலாம், அப்படிலாம் நீங்கள் யோசிக்காதீங்க. ஏன்னா ஒரு கொஷின் நம்மளுக்கு கம்பல்சரி இருக்குது. இல்லை எனக்கு வந்து ஒரு 90 மார்க் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் நீங்கள் என்ன செய்யலாம், ஒரு யூனிட்டை ஸ்கிப் பண்ணலாம். இல்லை ஒரு 5 யூனிட்டை நான் நல்லா படிச்சுட்டு ஒரு யூனிட்டில் இம்பார்ட்டன்ட் மட்டும் படிக்கிறேன் அப்படி சொன்னால் ஓகே, அந்த 90 எய்ம் பண்ணுறவங்களுக்குலாம். பட் அந்த 90 to 100, அந்த 100 எடுக்கணும்னு நினைக்கிறவங்களாம் என்ன செய்யணும், கண்டிப்பாக எல்லாமே படிக்கணும். ஈவன் எல்லாமே படித்தா கூட சம்டைம்ஸ் இந்த 1 வேர்ட்ஸில் ஒரு 2-3 மார்க் போகிறது கூட சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போது நம்ம ஒரு படிக்கிற விஷயத்தை தெளிவாக படிக்கணும். கான்செப்ட் வைஸ் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அந்த சென்டம் அப்படிங்கிறது இப்போ கொஞ்சம் வருஷங்களாக நம்மளுக்கு அந்த இதை நம்ம எவிடன்ஸ் ஆப்வியஸாக பார்க்க முடியுது. கரெக்டாக? ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் டெஸ்டடாக இருக்குது கொஷின்ஸ் எல்லாம். ஸோ அது மாதிரி தான் இருக்கும். பட் குவார்ட்டர்லி வந்து உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் எப்படி இருக்கும் கொஷின், ஸோ தட் பப்ளிக் எக்ஸாம் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆகிப்பீங்க. அதுக்காக தான். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு 1 வேர்டை பொறுத்தளவுக்கு மினிமம் 15 1 வேர்ட்ஸ் உங்களுக்கு புக் பேக்கில் வரதுக்கு ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது. சரியா? ஈவன் பப்ளிக்லேயுமே உங்களுக்கு 15 to 17 1 வேர்ட்ஸ் என்ன செய்வாங்க, புக் பேக்கில் வந்து கேட்பாங்க. மினிமம் 15 வச்சுக்கலாம், மேக்ஸிமம் ஒரு 17 வரைக்கும் கூட வரலாம். அப்போ ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் புக் பேக் படித்தாலே இப்போ 15 மார்க் நீங்கள் என்ன செஞ்சீங்க மேக்ஸில், உங்களுக்கு வந்து ஷுவராக இருக்குது, அந்த மாதிரி வச்சுக்கலாம். அப்போ ரிமைனிங்லேருந்து எப்படி கேட்கலாம், நீங்கள் படித்த சம்ஸை கூட என்ன செய்யலாம், நம்மளுக்கு வந்து 1 வேர்ட்ஸில் கேட்கலாம். இப்போ நீங்கள் 1 வேர்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வெறும் ஆப்ஷன் சம்ஸ்னு இது கொஷின் வித் ஆன்சர்னு படிப்போம் புரியாமல். பட் அதை பார்த்தீங்கன்னா அது எல்லாமே சம்ஸ் தானே 1 வேர்ட்ஸ். ஸோ அப்போ நீங்கள் படிக்கிற எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் சம்ஸை கூட நம்மளுக்கு என்ன செய்யலாம், 1 வேர்ட்ஸில் கேட்கலாம். அதனால தான் எந்த ஒரு சம்மாக இருந்தாலும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி படிக்க பழகிட்டோன்னா 1 வேர்ட்ஸை கூட என்ன செய்ய முடியும், நம்மளுக்கு வித்தியாசமாக கேட்டால் கூட, சம்ஸாக கேட்டால் கூட நம்மளுக்கு சால்வ் பண்ண முடியும். சம்ஸோ இல்லை க்ரியேட்டிவ் சம்ஸாக கேட்டால் கூட நம்மளுக்கு சால்வ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். அந்த லெவலுக்கு நம்ம வந்து மேக்ஸில் ட்ரெயின் ஆகிட்டோம் அப்படின்னா இட் இஸ் இனஃப். நம்ம சென்டம் எடுக்கிறதுக்கு தட் இஸ் இனஃப். சரியா? தென் தியரம்ஸ்லேருந்து சம்டைம்ஸ் அந்த தியரம்னு கூட சொல்ல வேணாம், தியரம்லேருந்து ரிசல்ட் இருக்கும் தெரியுமா, அந்த நோட்டு ரீமார்க்ஸ் அப்படின்னு சில ரிசல்ட்ஸ் இருக்கும். அதுலேருந்து டேரக்ட் கொஸ்டின்ஸ் 1 மார்க்ஸ் கேட்கறதுக்கு சம்டைம்ஸ் சான்ஸ் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு வந்து பார்க்கணும் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பாருங்கள், எப்படி எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரியா? தென் கம்மிங் டு 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கோ த்ரூ ஆல் த கான்செப்ட். அதாவது நான் வந்து இந்த எல்லா லெசன்லையுமே இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படிங்கிறத நான் வந்து ஐ வில் நாட் ஷுவர்லி என்கரேஜ். ஏன்னா மேக்ஸை பொறுத்தவரை இப்போ கெமிஸ்ட்ரியில் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்னா அந்த கொஷின் ரிப்பீட்டடாக கேட்பாங்க. அந்த கொஷின் மாதிரி ரிப்பீட்டடாக வேறு கொஷின் இருக்காது. இப்போ ஜோன் ரிஃபைனிங் ப்ராசஸ்னால் ஒரு ஜோன் ரிஃபைனிங் ப்ராசஸ் தான், அது மாதிரி வேறு ஒரு கொஷின் கிடையாது. பட் மேக்ஸில் அப்படி சொல்ல முடியாது. மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் அப்படின்னா மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடில் 5 சம் இருக்கும். அதில் இந்த சம் தான் இம்பார்ட்டன்ட் சொல்ல முடியாது. 5 சம்மே ஒரே மாதிரி சம் தானே, இந்த சம் தான் கேட்கணும் உனக்கு எந்த அவசியமும் கிடையாது. கரெக்டாக? ஸோ அதனால் இம்பார்ட்டன்ட் சம்ஸ்னு போகாமல் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ். ஒரு வேளை இப்போ நான் வந்து ஒரு 4 லெசன் என்ன ஃபுல்லாக படிச்சிட்டேன், திருப்பி 2 லெசன் எனக்கு படிக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா 2 லெசனில் நான் இம்பார்ட்டன்ட் மட்டும் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் படிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 6.4 6.7 இல்லை 5.2 5.5 இந்த மாதிரி எக்ஸசைஸ் கான்செப்ட் சைஸ் படிச்சுக்கோங்க, ரேதர் சம்ஸாக படிக்கிறத விட. சரியா? இதுதான் நான் வந்து ஒரு விஷயம் 2 மார்க்காக இருந்தாலும் சரி, 3 மார்க்காக இருந்தாலும் சரி, 5 மார்க்காக இருந்தாலும் சரி சொல்லணும்னு நான் நினைப்பேன். எஸ்பெஷலி 5 மார்க் எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ் இருக்குது. பட் 4 லெசன் ஃபஸ்ட்டு 4 லெசன் இருக்குல்ல, அதை ஸ்கிப் பண்ணாதீங்க. ஈவன் 5 6 வந்து உங்களுக்கு படிக்க கஷ்டமாக இருந்தால் கூட இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், யூ கேன் ஃபோக்கஸ். பட் 4 லெசன்ஸ் இப்போ நீங்கள் படிக்கிறது பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அந்த ஹோல் புக்லேயே ஃபஸ்ட்டு 4 லெசன் ப்ளஸ் ஒரு 12th லெசன் இதுதான் வந்து ரொம்ப ஈஸியான சாப்டர்ஸ் நீங்கள் கேட்டகரைஸ் பண்ணிங்கன்னா. அதனால அந்த ஃபஸ்ட்டு 4 லெசனை டைம் கிடைக்கும் போது இதுதான் நல்ல டைம் படிக்கிறதுக்கு. ஈவன் 3 நாள் இருக்குது, நீங்கள் புதுசாக படிக்கிறதுனால ஃபஸ்ட் 4 லெசனை நல்லா என்ன செய்யுங்க, தரவாக்கிக்கோங்க. சரியா? ஸோ அதான் ஃபஸ்ட்டு 4 லெசன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை படித்தாலே ஒரு 60 to 65 மார்க்ஸ் கேரண்டி இந்த குவார்ட்டர்லி எக்ஸாம். பப்ளிக் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஒரு எப்படியும் ஒரு 3 2 மார்க்ஸ் 3 3 மார்க்ஸ் 3 5 மார்க்ஸ்னால் என்னாச்சு 15
ஒரு 24 30 40 மார்க்ஸ் வரைக்கும் கூட நீங்கள் என்ன செஞ்சலாம் அந்த ஃபஸ்ட்டு 4 லெசன்லேருந்து இன்க்ளூடிங் 1 வேர்ட்ஸ் ஒரு 40 to 45 வரைக்கும் ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃபஸ்ட்டு 4 லெசன்ஸ் வச்சு கொஷின் கேட்குறத பொறுத்து. ஏன்னா ரெண்டுமே சாய்ஸில் வந்துருச்சுன்னா ஃபஸ்ட்டு 4 லெசன்லேயே இன்டர்னல் சாய்ஸ் வந்துச்சுன்னா 5 மார்க்கில் மார்க் குறையலாம். பட் ஒரு 40 மார்க்ஸாக அது உங்களுக்கு மினிமம் வந்து ஃபஸ்ட்டு 4 லெசன்ஸ் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அவ்வளோ இம்பார்ட்டண்டான சாப்டர்ஸ் ஃபஸ்ட்டு 4 லெசன்ஸ். அதனால் அதை வந்து ஸ்கிப்பே பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட்டு 4 லெசனை முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே எல்லா கான்செப்ட்டும் சம்ஸையும் கோ த்ரூ பண்ண ட்ரை பண்ணுங்கள். மினிமம் நமக்கு ஒரு 60 to 65 மார்க்ஸ் வந்துடும். தென் இல்லை நான் 4 லெசன் படிச்சுட்டேன், 5 லெசன் 6 லெசன் ஃபுல்லாக படிக்க எனக்கு டைம் இல்லைனா அட்லீஸ்ட் 5-6 இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ் பார்த்துக்கோங்க. அதில் ஒரு 15 மார்க்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஸ்கோர் பண்ண முடியும். இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ் 5 மார்க்ஸ் இருக்குல்ல, 5.2 5.5 6.4 6.7 அப்புறம் அந்த சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்டிடியூட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் அந்த சம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு 2 to 3 மார்க்ஸ் கூட எழுதலாம். நீங்கள் 5 மார்க்ஸ் எழுதலாம் மினிமம். ஸோ ஒரு 10 மார்க் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 5 மார்க். ஸோ மினிமம் ஒரு 15 மார்க்ஸ் நம்மளுக்கு என்ன கிடச்சிரும் இம்பார்ட்டன்ட் ஏரியாஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஸோ அப்போது எவ்வளோ வருது, ஒரு இதில் ஒரு 60 இதில் ஒரு 80% வரைக்கும் நீங்கள் என்ன செஞ்சிடலாம், ஸ்கோர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு 4 லெசன் ஃபுல்லாக படித்து 5-6 இம்பார்ட்டன்ட் படிச்சிங்கனாலே, இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ் படிச்சிங்கனாலே இது ஒரு கேட்டகரி. பட் 100 எடுக்கணும்னா என்ன செய்யணும், எல்லாமே கான்செப்ஷுவலாகவும் நீங்கள் என்ன செய்யணும், தரவாக இருக்கணும். 1 வேர்ட்ஸ் உங்களுக்கு எப்படி கொடுத்தாலும் சால்வ் பண்ண தெரியணும். கம்பல்சரி கொஷின் அட்டன் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு என்ன கம்பல்சரியும் சம்டைம்ஸ் கிரியேட்டிவ் கேட்கலாம், சம்டைம்ஸ் டேரக்ட் எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் சம்ஸ் கூட கேட்கலாம். அதையும் நம்ம வந்து we have to be in a position to answer all these questions. அப்போ தான் அந்த சென்டம் அப்படிங்கிறது நம்மளுக்கு பாசிபிள். சரியா? பட் அந்த 90 to 95 எடுக்கிறது கூட நம்ம என்ன செஞ்சலாம், ஈஸியாக எடுத்துலாம். அந்த ரிமைனிங் ஒரு 5 to 10 மார்க்ஸில் தான் நம்மளுக்கு என்ன இருக்கும், ட்விஸ்டே இருக்கும். அது எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் அந்த 5 to 10க்கு நம்ம ட்ரெயின் ஆகணும். ஒருவேளை இந்த குவார்டர்லி எக்ஸாமில் அந்த 5 to 10 வரைக்கும் நம்ம ட்ரெயின் ஆக முடியலன்னா பார்த்துக்கலாம். பப்ளிக் முன்னாடி நம்ம என்ன செஞ்சிடும், ட்ரெயின் ஆயிடணும். ஸோ ஒரு இப்போ வந்து நீங்கள் எல்லா லெசன் படிக்கிறீங்க, ஒரு 90 to 95 ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் மார்க் எடுத்தால் கூட இட் இஸ் வெரி குட். அதை 90 ஒரு above 80 எடுத்தால் கூட வெரி குட் இந்த குவார்டர்லியில். ஸோ ஃபர்தராக நம்ம எங்கே மிஸ்டேக்ஸ் சொல்கிறோமோ அதை நம்ம அப்கமிங் டேஸில் என்ன செஞ்சலாம், we can rectify it. சரியா? இல்லை நான் வந்து 5 சாப்டர் ஃபுல்லாக படிச்சிட்டேன், ஒரு சாப்டர் வந்து ஃபுல்லாக நான் படிக்க முடியல, ஏன்னா நான் 5 சாப்டர் ரிவைஸ் பண்ணணும், ஒரு சாப்டர் ஃபுல்லாக படிக்க முடியல அப்படின்னா அந்த ஒரு சாப்டரில் இம்பார்ட்டன்ட் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், படிச்சிக்கலாம். ஸோ 5 சாப்டர் ஃபுல்லாக படிச்சுட்டு ஒரு சாப்டரில் இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ் நீங்கள் படித்தா கூட ஒரு 90 தாண்டி நீங்கள் என்ன செய்யலாம், ஸ்கோர் பண்ண முடியும். மேக் ஷூர் 1 வேர்ட்ஸை நீங்கள் படிச்சுக்கணும். சரியா? ஸோ நான் என்ன சொல்வேன்னா, இப்போ பிகினராக இருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு 4 சாப்டர்ஸை ஃபுல்லாக படிச்சுட்டு 5-6 இம்பார்ட்டன்ட், இல்லை ஃபஸ்ட்டு 4 மட்டுமா ஃபுல்லாக படிங்க. இல்லை நான் ஃபஸ்ட்டு 4 படிச்சிட்டேன் 5-6 தான் இப்போ நான் படிக்கணுங்கிறவங்க ஒன்று 5 ஃபுல்லாக முடிக்க முடிஞ்சால் 5 ஃபுல்லாக முடிச்சுட்டு 6 இம்பார்ட்டன்ட் பாருங்கள். இல்லை நான் வந்து ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்க்கணும்னா 5-6 இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ்க்கு போங்க. சரியா? இது ஒரு 2 கேட்டகரி. இல்லை நான் ஒரு 5 லெசன் ஃபுல்லாக படிச்சிட்டேங்கிறவங்க மீதி 6 லெசன் ஒரு லெசனை ஃபுல்லாக படிக்க முடிஞ்சால் படிங்க, இல்லைனா அதில் இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ் என்ன செய்யுங்க, படிங்க. இப்போ நான் ஏன் வந்து ஃபுல்லாக படிங்கன்னு சொல்கிறது இல்லைனா, இந்த 3 நாளில் நீங்கள் படித்ததை ரிவைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் வேணும். அதனால் நீங்கள் 5 சாப்டர் படிச்சிருக்கீங்கன்னா 5 சாப்டர் படிக்கிறதுக்கு திருப்பி ரிவைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் வேணும். ஸோ அதனால் மீதி இருக்க ஒரு சாப்டரில் நீங்கள் என்ன செய்யலாம், இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ் பண்ணலாம். ஸோ தட் ஒரு 90% வரைக்கும் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ யாராக இருந்தாலும் ஃபஸ்ட்டு 4 சாப்டர் ஸ்கிப் பண்ணக்கூடாது, 5-6 இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ் பார்த்துக்கோங்க. பட் சென்டம் எடுக்கணும்னு சொல்லும்போது நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு 6 சாப்டர்ஸும் நீங்கள் கம்ப்ளீட்டாக என்ன செஞ்சுருக்கணும், தரவாக தெரிஞ்சிருக்கணும். அண்ட் நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் 1 வேர்ட்ஸ்க்கு சால்வ் பண்ணுங்கள். தென் கம்பல்சரி கொஷினும் ப்ரீவியஸ் இயரில் எப்படி நம்மளுக்கு கேட்குறாங்க அப்படிங்கிற கொஷின்ஸ் எடுத்து நீங்கள் ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும் எந்த மாதிரி கேட்குறாங்கன்னு. ஸோ அதில் இருக்க கம்பல்சரி கொஷின் உங்களுக்கு தெரியல, க்ரியேட்டிவாக இருக்குன்னா ட்ரை டு சால்வ் பண்ணி பாருங்கள். இது என்ன கான்செப்ட்லேருந்து இருக்குது, எப்படி சால்வ் பண்ணணும்னு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸாக இருக்கும். சரியா? நான் இப்போயும் சொல்கிறேன் 80+ எடுத்தாலும் நல்ல மார்க் தான். அதனால் வந்து என்னால் ஃபுல்லாக போர்ஷன் முடிக்க முடியல, மார்க் கம்மியாகும், அந்த மாதிரிலாம் யோசிக்காமல் ஃபஸ்ட்டு 4 சாப்டர் நல்லா படிச்சுட்டு மீதி இருக்க சாப்டர்ஸில் இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ் பாருங்கள். அண்ட் வீல் ட்ரை டு கம் லைவ். மேக்ஸுக்கு நம்ம லைவ் வர ட்ரை பண்ணுவோம், முடிஞ்சுச்சுன்னா சார் வந்து எடுப்பார். சரியா? ஸோ திஸ் இஸ் த திங். நல்லா படிங்க. மேக்ஸ் எக்ஸாம் 3 நாள் இருக்குது. மேக் யூஸ் ஆஃப் இட் அண்ட் வில் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.